கவனிங்கள். டேவிட் பிரேயர் வாஸ் சிம்பிள் அண்ட் டேவிட் பிரேயர் வாஸ் பிரீஃப். அவன் சொன்ன வார்த்தை, அதிலே ஒரு பொருள் இருந்தது. போகலாமா? ஐந்தாவது குறிப்பை தாவீது ஜெபத்தை பற்றி ஐந்தாவது குறிப்பை சொல்லுகிறேன், கவனிங்க. அது தேவ சன்னிதானத்துக்கு போய் எட்ட வேண்டும். அந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். என்று விசாரித்தான். அடுத்த வார்த்தை, அதற்கு கர்த்தர் போ என்றார். நல்லா கவனிக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் போ என்றார். நல்லா கவனிக்க வேண்டும். நீண்ட ஜெபம் அல்ல, எளிமையான, சுருக்கமான, ஆழமான, அர்த்தமுள்ள ஜெபம். அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்விடத்திற்கு போகலாம் என்று கேட்டதற்கு. நல்லா கவனிக்க வேண்டும். சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, ஜெபம் கிடைத்து விட்டது, பதில் பெற்று விட்டது. கவனியுங்கள். பதில் பெற்றதுனாலே அதாவது என் ஜெபம் கேட்கப்படும் அர்த்தம் இல்லை. சில நேரங்களில் பதில் பெற ஜெபங்கள் ஏராளம் இருக்கிறது. வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில உண்டு. அன்ஆன்சர்ட் பிரேயர். இது எவ்வளவு அழகான வசனம் தெரியுங்களா? அந்த வசனம் போட்டிருக்குது, அவன் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு. அழகான ஜெபம். பதில் கொடுத்து விட்டார், போகலாமே. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஆண்டு சொல்லிட்டார், நான் போகலாம். இல்லை, அடுத்தவர் கேட்கிற கேள்வி, எவ்விடத்திற்கு போகலாம். இங்கதான் நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. தன்னுடைய விருப்பத்தை அல்ல, தேவ விருப்பத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு தேவ மனிதன். என் விருப்பம் அல்ல, போகலாம் சொல்லிட்டாரு. அடுத்தவர் கேட்ட கேள்வி, எங்கே போகலாம்? அதுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, வெகு சீக்கிரத்துல எபிரோனுக்கு போ. அவனுடைய விருப்பம் யூதாவுக்கு போகலாம். அது நல்லதுதான். துதிக்கும் இடம், துதியின் இடம் நல்லதுதான். ஆனா தேவன் சொல்லுகிறார், இதை விட பெஸ்ட் உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, நீ உன்னுடைய சாய்ஸ் வேற, தேவனுடைய சாய்ஸ் வேற. யூ ஆர் லுக்கிங் ஃபார் தி குட், God is planned for the best. பெட்டர் அல்ல, பெஸ்ட். உனக்கென்று மேன்மையான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிற இந்த வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். தேவன் சீக்கிரமாய் போ என்றார். அடுத்தவர் சொன்னார், நீ எபிரோனுக்கு போ. கவனியுங்கள். இதுல வாதங்கள் பண்ணலாம், விவாதங்கள் பண்ணலாம், பட்டிமன்றங்கள் பேசலாம். போன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவர், இப்ப வேற இடத்துக்கு சொல்றீங்களா? இன்னும் a prompt obedience will lead into a prompt blessing. உடனடியான ஒரு கீழ்ப்படிதல் உடனடியான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தரும். வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை, அவர் எபிரோனுக்கு போய் என்றார். யோசித்து பாருங்கள். வாதம் இல்லை, விவாதம் இல்லை, பட்டிமன்றம் இல்லை. அடுத்த வார்த்தை, அப்படியே